தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திமுகவோட பொதுச் செயலாளரான துரைமுருகன் லோக்சபா தேர்தலுக்கான குழு அமைச்சு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. தேர்தல் அறிக்கை தயாரிக்க எம்பி கனிமொழி தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கு. உறுப்பினர்களா TKS இளங்கோவன், AKS விஜயன், PTR, TRB ராஜா இருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்த குழு தலைவரா TR பாலு நியமிக்கப்பட்டிருக்காரு. உறுப்பினர்களா அமைச்சர்கள் நேரு, பெரியசாமி, பொன்முடி, பன்னீர்செல்வம், MP ராசா ஆகியோர் இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்துற குழுவுக்கு TR பாலுவை நியமிச்சதால கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில இருக்காங்க. முக்கியமா காங்கிரஸ். அந்த கட்சி நிர்வாகி ஒருத்தர்கிட்ட பேசினப்ப திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளோடு நடத்திய பல பேச்சுவார்த்தைகள் கசப்புல தான் முடிஞ்சிருக்கு. பாலு, துரைமுருகன், பன்னீர் உள்ளிட்டோர் பெரிய அண்ணன் மனநிலையில தான் கூட்டணி கட்சிகளை கையாளுவாங்க. கூட்டணி கட்சிகளை சீண்டிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. நொந்து போகிறவரை விடவே மாட்டாங்க. தங்களுக்கு தேவையான சீட்டுகள் கொடுக்க காங்கிரஸ் தரப்பு கேட்டா உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படின்னு திமுக சீனியர்கள் வம்புக்கு இழுப்பாங்க. அந்த நேரத்துல கனிமொழி மூலமா டெல்லி தலைவர்கள் திமுக தலைமையோட கவனத்துக்கு இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தலைமை மூலமாவே சீட்டுகளை பிரிச்சு கொடுக்கறதுல சிக்கல் வராம பாத்துக்குவாங்க. 2019 லோக்சபா தேர்தல், 2021 சட்டசபை தேர்தல் போது கூட உரசல் வந்த நேரத்துல எல்லாம் இது போன்ற முயற்சிகளை தான் கையாண்டிருக்காங்க. அதனால முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை குழுவுல கனிமொழி போன்றவங்க இருந்தா கூட்டணிக்குள்ள சிக்கல் எழ வாய்ப்பு குறைவு. பாலு தங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வெளிப்படையா பேச மாட்டாரு. இதனால சிக்கல் வரும். கூட்டணி கட்சிகளை அலைய விட்டு வேறு வழியில இதை டீல் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. அறிவாலயத்துல பேச்சுவார்த்தை குழு கூடும்போதுதான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த காங்கிரஸ் நிர்வாகி.